ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகள்ல ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சது. அதுக்கான அபிஷியல் கீ ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ இப்போ அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு நம்ம எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்றது அப்படின்றதையும், அது மாதிரி எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்க அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிஆர்பி வெப்சைட் இருக்கு இல்லையா, வெப்சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற காலத்துக்குள்ள உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போகணும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்து தெளிவாவே கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 22 இந்த மந்த் ஜூலை 22 வரைக்கும் தான் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து ஓபன்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள நீங்க எந்தெந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ட் பண்ணலாமோ அதை வந்து நீங்க அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 22 ஜூலை. ஓகே, ரைட். தென் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு கொடுத்திருக்காங்களே, இதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்றது இந்த விண்டோ வந்து ஓபன் ஆகும். அகைன் இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து காமிக்கும். இதுல முக்கியமா வந்து இந்த சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் டீடைல்ஸ் கேட்கிற இந்த பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கொஸ்டினை அப்ஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்ற நம்பரை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிடிப்ல கொஸ்டின் நம்பர் 6 வந்து கிளிக் பண்றேன். நம்ம அப்படி கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து அப்படியே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த கொஸ்டின் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த அப்ஜெக்ஷன் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு 4 ஆப்ஷன் காமிக்கும். இந்த 4 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கல. ஏபிசிடி இருக்குல்ல, அந்த 4 ஆப்ஷன்ல 2 இல்லாட்டி 3 கொஸ்டின் 3 ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 4 ஆப்ஷனுமே தப்பு அப்படின்னா நோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொஸ்டின் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஆன்சர் கீ வந்து தப்பு அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லாட்டி கொஸ்டினே ராங் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ராங் அப்படின்றத நான் இப்போ சூஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா நீங்க எந்த வந்து கரெக்ட்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்பாங்க. சோ அதுக்கு சரியான ப்ரூஃபோட நீங்க இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷன் சி கரெக்ட் அப்படின்னா அதுக்கான புக் ப்ரூஃப், அந்த புக்கோட நேம், பப்ளிகேஷன் டீடைல்ஸ், எடிஷன், பேஜ் நம்பர், இந்த எல்லா டீடைல்ஸும் நீங்க இங்க ஃபில் பண்ணிட்டு இந்த சென்ட் ஓடிபி டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை அகைன் நீங்க இந்த வெப்சைட்ல கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? சோ உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்ததானா நீங்க தாராளமா வந்து நீங்க இந்த அப்ஜெக்ஷன் விண்டோவை யூஸ் பண்ணி அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? இப்போ பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டினுக்கும், பேப்பர் 2ல சிடிபி அண்ட் இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல இங்கிலீஷ்ல என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபிள் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்க? யூனிவர்சிட்டி அப்படின்றது, இந்த யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென்டாசிலபிக் கொஸ்டின். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டெட்ரா சிலபிக் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 78ல யூனிவர்சிட்டி அப்படின்றது டெட்ரா சிலபிக்னு கொடுத்திருக்காங்க. என்ன இதுல பியூட்டி அப்படின்னா ஸ்கூல் புக்லயுமே நம்மளுக்கு ராங்கா தான் கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்ரா சிலபிக் வேர்டு, அதாவது டெட்ரா அப்படின்னா 4 சிலபிள் வேர்டுன்னு அர்த்தம். அதுல இந்த யூனிவர்சிட்டி அப்படின்றத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. புக்லயே ராங்கா தான் கொடுத்திருக்காங்க. பட் புக்ல கொடுத்திருக்கிறதும் ராங், டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்திருக்கிறதும் ராங். ஓகேங்களா? இதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி இருக்குல்லையா, இதுலயும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி அப்படின்றது ஒரு பெண்டாசிலபிக் வேர்ட் அப்படின்றது, அதாவது 5 சிலபிள் வேர்ட் அப்படின்றது. யூ நீ வேர் சி டி அப்படின்றது 5 சிலபிள் வேர்ட் அப்படின்றது. ஓகேங்களா? சோ இந்த புக் ப்ரூஃபை யூஸ் பண்ணி நீங்க இந்த கொஸ்டினுக்கு நீங்க தாராளமா வந்து அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பேப்பர் 2ல இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல இங்கிலீஷ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 63. இது வந்து ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். அதாவது இதுல ரெப்படேஷனா லிட்டரரி டிவைஸ் கேட்டிருக்காங்க. இது ரெப்படேஷனா இல்ல அனஃபோராவா அப்படின்றதுதான் டவுட். சோ இதுல ரெப்படேஷன் அப்படின்றது உங்களுக்கு புக்லயுமே கொடுத்திருக்காங்க. பட் கான்செப்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு அனஃபோரா அப்படின்றதும் வந்து ஆன்சரா வரும். ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல இந்த ரிமெம்பர் அப்படின்னு 2
ரெண்டு சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இல்லையா, ரெண்டு சக்சசிவ் லைன்ஸ்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரோ இல்ல வேர்டோ பிரைஸோ உங்களுக்கு வந்து ஒரே வேர்டு வந்து ரெப்படிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ரெப்படேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அனஃபோராவுக்கு ரெப்படேஷன் அப்படின்ற ஒரு மீனிங்குமே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 63rd கொஸ்டினுக்கு அனஃபோராவும் ஒரு ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி ரெண்டுமே இதுக்கான ஆப்ஷனா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து எந்த எந்த புக் ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிளாசரி ஆஃப் லிட்டரரி டேர்ம்ஸ் அப்படின்றது இதோட ஆத்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ராம்ஸ் அண்ட் கார்ஃபார்ம்ஸ். இவங்க ரெண்டு பேருமே எழுதின இந்த புக்ல நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே கொடுத்திருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 344ல அனஃபோரா அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த புக் ப்ரூஃப் யூஸ் பண்ணி நீங்க இந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சிடிபில வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிடிபில கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின் எதை பத்தின அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான் பெர்னர் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரியை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்திருக்கிறது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் இதுல ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஓகேங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த இம்மீடியட் சரௌண்டிங்ஸ்ல இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஆனா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்திருக்காங்க. இதுக்கான புக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிஎட் புக் இருக்கு இல்லையா, சைக்காலஜிக்கல் புக், சைக்காலஜி புக், அந்த புக்ல வந்து இந்த மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற இந்த பேரால நம்மளுக்கு ரொம்ப தெளிவாவே கொடுத்திருக்காங்க. ஓகேங்க, இதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சோ இதுக்கான புக் ப்ரூஃப் இதுதான். ஓகேங்களா? அப்போ சிடிபில கொஸ்டின் நம்பர் 6க்கு ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான விடையா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா சிடிபிலையும் இங்கிலீஷ்லயும் பேப்பர் 2ல நீங்க அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் 1ல அந்த யூனிவர்சிட்டி டெட்ராசிலபிக் வேர்ட் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து நீங்க அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதே மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ப்ரொஃபசர் அகாடமி இணைந்திருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.